ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸாக இருக்கிற நம்ம சூரி ஆனாபென் நடிப்பில் வந்திருக்க கொட்டுக்காளி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டோட உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமையும். பட் இந்த படம் ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்லையுமே நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, பெண்களுக்கு நடக்கிற நீதின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்டைரக்டாக நிறைய இடங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஓட்டி உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு, இந்த சீன் இதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இல்லை இது என்னடா படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா அங்கே சொல்லக்கூடிய மெசேஜை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வர அந்த சேவலாக இருக்கட்டும், காளையாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக வச்சு என்ன சீனை வச்சு கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு புரிய வந்துடும். பிகாஸ் இந்த படத்தில் சேவலுக்கு நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே நம்ம ஆனாபென்னோட கதாபாத்திரத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்க காட்சி அமைப்புகள். அந்த சேவல் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோ அந்த குடும்பத்தில், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாபென்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர சூரி பேர் பாண்டி பார்த்தீங்கன்னா தன்னோட முறை பொண்ணு மேலே அளவு கடந்த காதல் வச்சுருக்காப்புல. ஸோ அந்த பெண் தான் நம்ம மீனா, ஆனாபென்னா வராங்களா, ஸோ அவங்க பேர் மீனா. அப்படி மீனா ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்லையுமே பேசி முடிவு எடுத்தாலும் நம்ம ஆனாபென்னை பொறுத்தளவுக்கு நான் மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சூர்யா வர நம்ம பாண்டியும் அவள் மேலே படிக்கட்டும் அப்படின்னா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் மேலே படிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி படிக்க போன நம்ம ஆனாபென் படிக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையனை காதலிக்க, அந்த காதல் மூலமாக வீட்டுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதில் ஒரு கட்டமாக பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த பேயை ஓட்டுறதுக்காக, அதாவது இந்த காதல் பேயை ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட இவங்க போகிற பயணம் தான் இந்த படத்தோட மீதி கதை. அப்படி இவங்க போகிற அந்த பயணத்தில் ஒவ்வொரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டேரக்டர் கன்வே பண்ணியிருப்பாப்புல. அதில் பர்டிகுலராக எனக்கு அந்த காலையை வச்சு வர சீனு நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காளையை விரட்ட இவ்வளோ பேர் நினச்சாலும் ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவா. ஸோ அது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் செகண்டாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்லாம் சும்மா விளாண்டுருப்பாப்ல, ட்ரோன் ஷாட் இருக்கும். அண்ட் ஆட்டோக்குள்ளே தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆட்டோ எப்படி வைப்ரேஷன் ஆகுமோ அது கூட கேமரா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடும். ஸோ கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபிக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். ஒரு லைவ் சவுண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, பட் அந்த மியூசிக் இல்லாத குறைய இந்த லைவ் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸில் நம்ம சூரியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு வில்லன் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லிடலாம். நிறைய இடங்கள்ல அவர் வெறுக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா டெப்த்தை பிடிச்சாதான் அந்த ஹீரோயினோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை சூரிய பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆனாபென்னோட பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாக்கே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்குள்ளே. ஆனால் அந்த டைலாக்கே இல்லை அப்படின்னாலும் அவங்களோட அந்த நேச்சுரலான அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணதுனால தான் படத்தோட எண்டிங்கில் அவங்க பேசுகிற அந்த ஒரு வரியாக இருந்தாலும் அது செமையாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கூடுதலாக நம்ம ஆனாபென்னோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா நம்ம கல்கி 2898 AD படத்தை சொல்லலாம். ஸோ அதில் குறுகிய கேரக்டரில் நம்ம தீபிகாவுக்கு பேரே அவங்க தான் வச்சுட்டு போவாங்க. அந்த கதாபாத்திரம் குறுகிய கதாபாத்திரம் வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கதாபாத்திரத்தில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக சொல்லிடலாம். தென் சப்போர்ட்டிங் கதாபாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட ரிலேஷன்ஸில் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ அந்த சொந்தக்காரங்களை சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாம அவங்களுமே நிறைய இடங்களை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஓவராலாக இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸும் அவங்களோட ஈக்குவலான சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்கன்னே சொல்லுவேன். பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் புரியல அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் மூலமாக அவங்க என்னதை சொல்ல கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்டோட உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயுமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட தான் முடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட் சொல்லுவேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. அது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நிப்பாட்டிருக்கனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
இப்படி ஓவராலாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சூரியோட நெக்ஸ்ட் லெவல் படம் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.